வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பேலஸ் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட 29வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஃபேங் மெயின் ஹாலில் நின்றுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு தான் அவுட் சைட்டு போட்டியோடைய கடைசி சுற்று. இதில் யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சிங் கேட்குறான். ஃபேங் ரீசெண்டாக இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் லேட்டாக தான் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அதனால் போட்டியில் அவனால் ஒழுங்காக சண்டை போட முடியுமான்னு எனக்கு தெரியல. யார் ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா தெரிய போகுதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஃபேங் 7th லெவலில் இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருந்தாலும் அவர் ஏதோ மறைச்சிக்கிட்டு இருக்கிற மாரி தான் எனக்கு தோணுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருக்கு கருப்பு தீச்செட்டு பதக்கத்து மூலியமா ஏற்பட்ட காயம் எதுவும் இருக்கிற மாரியே தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவர் 8th இல்லைன்னா 9th லெவலில் கூட இருப்பாரு. இன்னைக்கு அவத்தான் ஜெயிக்க போறாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபேங் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோன்னு கத்துறானுங்க. இன்னும் ஏன் அவங்க வராம இருக்கிறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க வரலன்னா நான் தானாவே ஜெயிச்ச மாரி ஆகிடுவேன்னு ஃபேங் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு அவன் கொஞ்சம் டென்ஷன் ஆகி, உன்னுடைய எதிரி யார் தெரியுமா, அவர் ஒரு எல்டரோடைய மருமகன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா என்னடா இப்பன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஃபேங் அதை கேட்டு சிரிச்சிட்டு, இந்த போட்டி ஒரு கேம் மாதிரி தான், செக்டோட முக்கியமான பனிஷ்மெண்ட் ஹால்ல இருக்கிற நீங்களே ஒரு நாய் மாரி சுத்திக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு ஃபேங் கலாய்க்கிறான். நீ இப்ப ரொம்ப திமிரா பேசலாம், ரான் செங்லின் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இரு, அப்ப தெரியும் உனக்கு உண்மையான வீரன்னா யாருன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். பறந்து இறங்குறாங்க ரெண்டு பேரும். வணக்கம்னு ரெண்டு பேரும் சொல்றானுங்க. அவளும் வணக்கம் சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. ஃபேங்கும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவருக்கு பல காலமா நானே பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால இவருடைய பவர் ரொம்ப அசாதாரணமா இருக்கும். செக்ட் ரூல் படி அவுட் செக்ட் போட்டியில நடக்கிற போட்டியில கலந்துக்காம என்ன செக்ட் உள்ளார வர முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இவரை போட்டியில கலந்துக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ திமிரு பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. உங்க ஃபேங்க தோக்கடிக்க இவரே போதும், வாங்க பவரை காட்டுங்கன்னு சொல்றா. அவனுடைய பவரை வெளிக்கொண்டு வரான். இது 8th லெவல் எவனு கேட்டு ரிலீமா வச்சு ரொம்ப அசாதாரணமா இருக்கு, நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பா இவத்தான் ஜெயிப்பாருன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். போட்டி நடக்கிறப்ப ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, அவனை கொன்னுடாதன்னு அவன் சொல்றா. சரின்னு சொல்லிட்டு அவன் காத்துலயே நடந்து வரான். என்னது ஃபிளையிங் ஸ்டெப்ஸா, இது காட் கேட் ரிலீமோடைய பவரை பிராக்டிஸ் பண்றவங்களால மட்டும்தான் பண்ண முடியும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் உன்னை 3 ஸ்டெப்ல தோக்கடிச்சிருவேன், அப்படி நடக்கலன்னா நான் என்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் உன்னை ஒரே அடியில தோக்கடிச்சிருவேன், அப்படி நான் மட்டும் பண்ணலன்னா நான் என்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறேன்டான்னு ஃபேங் சொல்றான். ஓவர் கான்பிடென்ட் உடம்புக்கு ஆகாது தம்பின்னு அவன் சொல்றான். அவுட் செக்ட் போட்டியோடைய ஃபைனல் மேட்ச் ராங் சாங்லிங் அப்ப ஃபேங்குக்கும் நடுவில் நடக்க போகுதுன்னு அவன் சொல்றான். அவன் ஓடி வரான். ஃபேங் அவனோட கோல்டன் ஸ்பிரிட் பவர் மூலியமா தடுத்துறான். உன்னுடைய குவாங்மிங் ட்ரேடை தோக்கவே அடிக்க முடியாதுன்னு கேள்விப்பட்டேன், என்னுடைய பனி மேகத்தை அதை தாக்குமான்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே ஃபேங் அவனை தள்ளிடுறான். அதுக்கான பதில் இப்ப தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை ஒன்று சேர்க்கிறான். ஃபேங் அவனுடைய பவரை அனுப்புறான். ரான் செங்லிங் அதை உடைச்சிட்டு அவனுடைய பவரை அனுப்புறான். ஃபேங் திருப்பி அவனுடைய பவரை அனுப்பி அதை தடுக்கிறான். ரெண்டு மோதிக்கிட்டு வெடிக்கிற எஃபெக்ட்ல ரான் செங்லிங் மேல பறந்துடுறான். அது எப்படி இருக்க முடியும், ஷான் ஃபேங்கோடைய பவர் அதுக்குள்ளார எவன் கேட்டோடைய 9th லெவலு கிட்ட போயிடுச்சான்னு அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்காரன் சொல்றான். பையன் எந்த மாரி எப்படி பிராக்டிஸ் பண்றானே தெரியல, அதுக்குள்ளார அவனுடைய பவர் அதிகரிச்சு இருக்குன்னு அவன் கடுப்பா சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் எப்படி போறான்னாலும் பரவாயில்ல, ரான் சாங்லிக்கு அவன் வெறும் கால் தூசி மாதிரி தானே அவன் சொல்றா. உன்னுடைய முதல் ஸ்டெப் எனக்கு எதிரானது தோத்துடிச்சிரான்னு ஃபேங் சொல்றான். பரவாயில்ல, நான் நினைச்சதை விட உன்னுடைய பவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, நீ இப்ப என்னுடைய உண்மையான பவர்னா என்னன்னு பார்க்க போறாடான்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி டக்குன்னு ஒரு இடமா மாறி போய்கிட்டே இருக்கான். ஃபேங்கை சுத்தி ஸ்னோ கிளவுடுன்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை வர வைக்கிறான். ஃபேங் அவனுடைய ஸ்னேக் சோல் பவரை வர வச்சுட்டு அவனை சுத்தி ஷீல்டு மாரி வர வச்சு அதுல இருந்து தடுக்கிறான். அது எல்லாம் போய் ஃபேங் மேல பயங்கரமா பட்டுக்கிட்டே இருக்கு. ரான் செங்லிங் அவர் பல காலமா இந்த பனி மேகத்தை பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய சக்திக்கு இவெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அவன் சொல்றான். பனி மேகத்தோடைய தடம் மார்ஷல் ஆர்ட்ஸ்லயே 4th லெவல்ல இருக்கு. இந்த டெக்னிக்ல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது இல்லாம இது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ரான் சாங்லின் தான் கண்டிப்பா ஜெயிக்க போறான்னு சிங் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் போட்டி முடியல, அதுக்குள்ள நீ எப்படா சொல்லலான்னு அவனை திட்டுறாரு. ஃபேங் கீழ இருந்து எழுந்து நின்ன உடனே 3வது ஸ்டெப் இப்ப பாருன்னு சொல்லிட்டு மேல போயிட்டு அவனுடைய பவர் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கான். நான் எதுவும் பண்ணாம நின்னுகிட்டே இருந்தா நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு ஸ்வாடை எடுக்கிறான். ஃபேங் எனக்கு தெரியும் நீ வாழ்வீச்சு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு, இந்த ஸ்வாட் உன்னுடைய டீச்சர் என்ன செக்டர்ல இருந்தப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது, நான் தான் இதை இவ்வளவு நாளா பாத்துக்கிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் நீயே இதை பாத்துக்கிட்டு இருன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. சீனை கட் பண்ணா திருப்பி மேட்ச் நடக்கத்தே காட்டுறானுங்க. இதுக்கு முன்னாடி அவர் பண்ணிக்கிட்டு இருந்தது வேணா வேஸ்டா இருந்திருக்கலாம், ஆனா அவருடைய இந்த பவருக்கு வால்
வீச்சால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ட்ரெஷர் கிளவுட் பிரஷன் அவனுடைய பவரை அனுப்புறான். ஃபேங் அவனுடைய பவரை வர வச்சு அந்த இடம் சுத்தி மேகமா வர வச்சிடறான். என்னது இதுன்னு சொல்லிட்டு அவன் கீழே வந்து நின்னு பாக்குறான். இதுன்னு அவன் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கிறான். ஹேன் எழுந்து இது மலர்மய நுட்பம் ஆச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இவனுக்கு சின்ன வயசா இருந்தாலும் வாழ்வீச்சில் இந்த அளவுக்கு இவனுக்கு திறமை இருக்கா, எதிர்காலத்துல இவன் பெரிய ஆளா வருவான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த குப்பையால எவன் எத்தி ட்ரெஷரை வெளிக்கொண்டு வர முடியாதுன்னு அவன் கொஞ்சம் காண்டா சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஃபேங்கோடைய அந்த கிண்ணத்தை காட்டுறாங்க. அவனுடைய உடம்புல ரெட் கலர்ல பவர் வருது. வெளியே வான்னு ஃபேங் சொல்றான். பார்த்தா அந்த கத்தி ஃபுல்லா ஏதோ மின்னல் மாரி பவர் வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா அந்த கத்தியில இருந்து பூவா வந்து அவனை சுத்தி நின்னுகிட்டு இருக்கு. மலர் மய நுட்பன்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் அனுப்புறான். அவனுடைய பவர் அனுப்பி தடுக்க ட்ரை பண்றான். பார்த்தா அதுல பூந்துகிட்டு வெளியில வந்துடுது. ஃபேங்கோடைய பவர் இந்த பக்கம் பூந்து வந்தது கூட தெரியாம இதெல்லாம் என்னடா டெக்னிக், இதெல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சீக்கிரமா அங்கிருந்து நகர்ந்துடுறான்னு கத்துறா. அவனுடைய பவர் கொஞ்சம் தூரம் போன உடனே வெடிச்சு மறைஞ்சு போயிடுது. ஃபேங்கோடைய பவர் அவன் மேல வந்து பட்ட உடனே போய் கீழே விழுந்துடுறான். டே என்னடா ஆயிடுச்சு எழுந்துடுறான்னு அவ கத்திக்கிட்டு இருக்கா. நீங்களும் என்னுடைய டீச்சரும் ஒன்னா இருந்ததால அவனை நான் உயிரோட விடுறேன். நீங்க அவரை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, ஆனா இப்ப இவர் இந்த குப்பை கையால தோத்துட்டாரு. நீ கிணத்துல இருக்கிற தவளை மாதிரி தான்டா, ஆனா இவர் அந்த வானம் மாதிரி. நீ எவ்வளவு நினைச்சாலும் அந்த வானத்தை தொட முடியாதுறான்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப டக்குன்னு நீங்க இவரை கூட்டிட்டு போலன்னா அவருடைய உள்காயங்கள் மூலயமா அவருக்கு எதனா ஆனா நான் பொறுப்பு இல்ல. எல்டர் அதான் போட்டி முடிஞ்சிடுச்சு, அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு ஃபேங் சொல்றான். அதை கேட்டுட்டு அவன் கடுப்பா ஃபேங் தான் ஜெயிச்சான்னு சொல்றான். ஃபேங் நீங்க வேற லெவல்ல சண்டை போட்டீங்க, வேற லெவல்னு அவனுங்க எல்லாரும் கத்துறானுங்க. அவனுங்க 2 பேரும் கடுப்பாயி அந்த இடத்துல இருந்து கிளம்புறானுங்க. ஹேனுக்கு ஒரே சந்தோஷம். அங்க இருந்தவனுங்க எல்லாம் நீங்க வேற லெவல்ல சண்டை போட்டீங்க ஃபேங்னு கத்துறானுங்க. ஃபேங்குக்கு ஒரே கெத்தாயிடுது. இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.